హలో మటన్ మటన్ దొన్నే బిర్యానీ మటన్ దొన్నే బిర్యానీ ఓకే மட்டன் பிரியாணி வெயிட் மட்டன் பிரியாணி இல்லை தொன்னே மட்டன் பிரியாணி எங்கள் ஊர் ஸ்பெஷல் பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு. நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் வித் கொழுப்பு இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சைடில். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மட்டனுக்கு மேரினேஷனாக புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் அரிசி சேர்த்துடலாம். நான் சீரக சாம்பு அரிசி தான் எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ்க்கு தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். இதனையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்ச மட்டனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, தயிர், அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா மேரினேஷனுக்கோசரம் ஒரு 10 நிமிஷம் மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் ரெண்டுமே சேர்த்து நல்லா சூடானோடனே மிச்சம் இருக்கிற பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிட்டு இப்போ மேரினேஷன் பண்ண மட்டனையும் எடுத்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா இன்னும் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்தோன்னா நல்லா மட்டன் வெந்துடும். அப்புறமா ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான தொன்னே பிரியாணி ரெடி ஆகிடும். மட்டன் பிரியாணி. இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல். எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான். என்னதான் நம்மளுக்கு பிரியாணி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைனாலும் நாம் வீட்டில் பிரியாணி செஞ்சு ரம்ஜான் கொண்டாடலாம். எல்லா மதமும் சம்மதமே. வெயிட் என் ஹஸ்பண்ட் கேட்ட மாதிரி தொன்னே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.